அதிமுகவில் ஏற்பட்டுள்ள உட்கட்சி பூசலால் தமிழக அரசியலில் பரபரப்பு நிலவி வரும் சூழலில் அதிமுக பொதுச்செயலாளர் வி.கே. சசிகலா தங்கியுள்ள சென்னை போயஸ் தோட்டத்திலும் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தங்கியுள்ள கிரீன்வே சாலையிலும் எத்தகைய சூழல் நிலவி வருகிறது என்பதை அங்குள்ள நமது செய்தியாளர்கள் விக்னேஷ் மற்றும் செந்தில்குட்டியிடம் கேட்கலாம். விக்னேஷ், சொல்லுங்க, தற்போது போயஸ் தோட்டத்தில் எந்த மாதிரியான சூழல் நிலவி வருகிறது? வி.கே. சசிகலாவை காண்பதற்காக முக்கிய பிரமுகர்கள் யாரும் வந்திருக்கிறார்களா? அந்த தகவல் இருந்தால் சொல்லுங்க. அதாவது சிவமாயன் இங்கே இருக்கக்கூடிய போயஸ் கார்டனை பொறுத்தவரையில் அதிமுக பொதுச் செயலாளர் வி.கே. சசிகலாவும் சரி, இங்கு வந்து சொல்லக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் மூத்த அமைச்சர்கள், அது மட்டும் இல்லாத அதிமுக செய்தி தொடர்பாளர்களாகட்டும் சரி, அனைவருமே ஆளுநர் மாளிகையிலிருந்து வரக்கூடிய அறிக்கையை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அறிக்கையை பொறுத்தவரையில் வி.கே. சசிகலா முதல்வராக அழைப்பு விடுக்கும் பட்சத்தில் அதனை கொண்டாடவும் இங்கு திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் அந்த அறிக்கையை எதிர்பார்த்தே இங்கு இருக்கக்கூடிய தொண்டர்களும் காத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் தினந்தோறும் இங்கு மூத்த அமைச்சர்கள் மற்றும் இப்போ தற்போது நிலை அமைச்சர்கள் மற்றும் அது மட்டுமல்லாது அதிமுக செய்தி தொடர்பாளர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் இங்கு வந்து வி.கே. சசிகலாவை சந்தித்து ஆலோசனை பெற்று செல்கிறார்கள். மேலும் அவரிடம் அடிக்கடி ஆலோசனைகளும் நடைபெற்று வருகிறது. இங்கு இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கும் இங்கு வர அழைப்பு விடப்பட்டுள்ளது. இது மட்டுமல்லாது மாவட்ட செயலாளர்கள், வட்டச் செயலாளர்கள், உள்ளாட்சி அமைப்பு தேர்தல் நிர்வாகிகள் உள்ளிட்ட அனைவருமே இங்கு வந்து வி.கே. சசிகலாவை சந்தித்து தங்களுடைய ஆதரவை தெரிவித்து செல்கிறார்கள். இந்த நிலையில் ஆளுநர் மாளிகையிலிருந்து நேற்று ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டதாக தவறான தகவல் ஊடகங்களில் பரவியது. அந்த அறிக்கைக்கும் ஆளுநர் மாளிகையிலிருந்து மறுப்பு அறிவிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக எந்த ஒரு அறிக்கையும் தற்போதைக்கு வெளியிடப்படவில்லை எனவும் அவர்கள் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஆளுநர் அளிக்கக்கூடிய அறிக்கையானது எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை எதிர்பார்த்து இங்கு இருக்கக்கூடிய தொண்டர்கள் ஏராளமானோர் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது இந்த நிலையில் நேற்று மாலை அதாவது கூவத்தூர் சட்டமன்ற உறுப்பினர்கள், அதாவது சசிகலாவுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் கூவத்தூர் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியில் தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள். அவருடன் இங்கு இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்கள் தங்கமணி, வேலுமணி உள்ளிட்ட மாஃபா பாண்டியராஜன் உள்ளிட்ட அமைச்சர்கள் மற்றும் அதிமுக பொதுச் செயலாளர் வி.கே. சசிகலா ஆகியவர்கள் வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக அங்கு உள்ளவர்களிடம் தொடர்பு கொண்டு ஆலோசனை நடத்தினர். ஆலோசனை கூட்டமும் நடைபெற்றது. தொடர்ந்து அங்கிருக்கக்கூடிய தகவல்களும் மேலும் இங்கு தற்போதைய தமிழகத்தில் நிலவக்கூடிய சூழல் குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் இங்கு இருக்கக்கூடிய வந்து செல்லக்கூடிய அமைச்சர்களும் சரி, அதிமுக செய்தி தொடர்பாளர்களும் சரி, இங்கு ஓபிஎஸ் அதாவது பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாக 5 எம்எல்ஏக்கள் மட்டுமே சென்றிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் அவர்கள் அனைவருமே இங்கு இருக்கக்கூடிய மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களால் ஒதுக்கப்பட்டவர்கள் எனவும் தற்போதைய நிலவரம் குறித்து இங்கு ஒதுக்கப்பட்டவர்களே அங்கு சென்று ஆதரவு தெரிவித்து வருவதாகவும் அவர்கள் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அதிமுக சார்பில் இருக்கக்கூடிய உண்மை தொண்டர்கள் அனைவரும் இங்கு போயஸ் கார்டனில் வந்து சென்று கொண்டிருப்பதாகவும் தங்களுடைய ஆதரவை தொடர்ந்து தெரிவித்துக் கொண்டிருப்பதாகவும் இங்கு இருக்கக்கூடிய செய்தி தொடர்பாளர்கள் கூறி வருகின்றனர். இந்த நிலையில் அனைவருமே ஆளுநர் மாளிகையிலிருந்து வரக்கூடிய அறிக்கையை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள். சிவமாயன், அடுத்ததாக கிரீன்வே சாலையில் இருக்கக்கூடிய நமது செய்தியாளர் செந்தில்குட்டியிடம் கேட்கலாம். செந்தில்குட்டி, நீங்க சொல்லுங்க, தற்போது முதலமைச்சர் இல்லம் அமைந்திருக்கக்கூடிய அந்த கிரீன்வே சாலையில் என்ன மாதிரியான சூழல் நிலவி வருகிறது? அங்கு முதலமைச்சர் பன்னீர்செல்வத்தை சந்திக்க யாராவது வருகை தர இருக்கிறாங்களா? அது குறித்த தகவல் சொல்லுங்க. அதாவது கடந்த 5 நாட்களுக்கு மேலாகவே இந்த பிரச்சனை வந்து பிரிவுகளாக பிரிந்த பிறகு அதிகமாக இந்த கட்சியில் உட்கட்சி பூசல் காரணமாக தமிழக அரசியலில் ஒரு அசாதாரண சூழல் என்றே கூற வேண்டும். இந்த சூழல் வந்து ஏற்பட்ட பிறகு 2 அணிகளுமே மாறி மாறி தங்களுடைய தரப்பு விவகாரங்களை வந்து ஆலோசனை செய்து வருகிறார்கள். அதன்படியும் ஆளுநரையும் சந்தித்திருக்கிறார்கள். அதே போல் ஆளுநர் காவல்துறை தரப்பிலும் காவல் இயக்குனர் அவர்களையும் சந்தித்து தற்போது இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை மற்றும் சட்டம் ஒழுங்கு இந்த பிரச்சனைகள் குறித்தும் தொடர்ந்து நேற்று வந்து ஆலோசனை நடத்தியிருக்கிறார்கள். இதன் பிறகு இதுவரை 2 கட்சிகளுமே வந்து முக்கிய நிர்வாகிகளோடு ஆலோசனை வந்து நடத்திய பிறகு பத்திரிகையாளர்களை சந்தித்து என்னென்ன ஆலோசனைகள் நடத்தப்பட்டது என்பது தொடர்பான விவரங்களை தான் தற்போது வழங்கி வருகிறார்கள். இங்கு இருக்கக்கூடிய அதிமுகவினர், அதாவது ஓபிஎஸ் இல்லம் அமைந்திருக்கக்கூடிய கிரீன்வே சாலையில் அதிகமான அதிமுகவினர் வந்து காலையிலிருந்தே காத்திருக்கிறார்கள். இன்னும் வந்து முக்கிய நிர்வாகிகள், அதிமுக நிர்வாகிகள் யாரும் வரவில்லை. ஆனாலும் வந்து சிறிது நேரம் கழித்து இது ஆலோசனைக்கு பிறகு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தப்பட வாய்ப்பு இருப்பதாகவும் இங்கு தெரிகிறது. அதே போல ஆளுநரின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும் என்பதையே இரு தரப்புமே வந்து உன்னிப்பாக கவனித்து வருகிறார்கள். அதற்கிடையே கூடுதலாக தங்களுடைய பலத்தை அதிகரிப்பதற்காக சில எம்எல்ஏ கூட பேசி வருவதாகவும் இங்கிருக்கக்கூடிய அதிமுகவினர் வந்து தெரிவித்திருக்கிறார்கள். விக்னேஷ், தற்போதைய சூழ்நிலையில் வேறு யாரேனும் சந்திக்க வருவதாக தகவல் எதுவும் இருக்குதா? இதில் அடுத்த கட்ட நடவடிக்கை இன்றைக்கு எதுவாக இருக்கும்? அதாவது சிவமாயன், இங்கு தினந்தோறுமே இங்கு இருக்கக்கூடிய அதிமுகவை சார்ந்த முன்னாள் அமைச்சர்களாகட்டும், புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள பொருளாளராக நியமிக்கப்பட்டுள்ள திண்டுக்கல் சீனிவாசன் மற்றும் சபாநாயகராக புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள செங்கோட்டையன் உள்ளிட்ட மூத்த அமைச்சர்கள் அனைவரும் இங்கு வந்து தொடர்ந்து
தொடர்ந்து ஆலோசனை நடத்தி வருகிறார்கள். இந்த நிலையில் தங்களுடைய ஆதரவையும் தொடர்ந்து தெரிவித்து வருகிறார்கள். தொடர்ந்து தங்களுடைய எம்எல்ஏக்கள் பாதுகாப்பான முறையில் இருப்பதாகவும் அவர்களுக்கு தொடர்ந்து மிரட்டல் வரும் காரணத்தினால் அவர்கள் பாதுகாப்பான முறையில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் தொடர்ந்து இங்கு அதிமுக செய்தி தொடர்பாளர்களும் கட்சியின் பொதுச் செயலாளர் வி.கே. சசிகலாவை தொடர்ந்து தமிழகத்தில் நடைபெறக்கூடிய அரசியல் சூழல்கள் குறித்து ஆலோசனை நடத்தி வருகிறார்கள். மேலும் ஆளுநர் மாலையிலிருந்து ஒரு நல்ல அறிவிப்பு வெளியிடுவோம் எனவும் அதனை கொண்டாட தங்கள் தயாராக இருப்பதாகவும் இங்கு வந்து செய்தியாளர்களை சந்திக்கக்கூடிய அதிமுக செய்தி தொடர்பாளர்களும் தங்களுக்கு தொடர்ந்து தகவல் அளித்து வருகிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் இங்கு இருக்கக்கூடிய அமைச்சர்கள் தொடர்ந்து இங்கு வந்தவண்ணம் இருக்கிறார்கள். மேலும் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள் மற்றும் வட்ட செயலாளர்கள், உள்ளாட்சி அமைப்பு தேர்தல் அதிகாரிகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் இங்கு வந்து வி.கே. சசிகலாவுக்கு ஆதரவு தெரிவிப்பது மட்டுமின்றி தங்களுடைய உண்மை தொண்டர்கள் அனைவரும் இங்கு இருக்கக்கூடிய வி.கே. சசிகலாவுக்கு ஆதரவு தெரிவிப்போம் எனவும் அவர்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து செல்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் இந்த மூத்த அமைச்சர்களான அவைத்தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள செங்கோட்டையன் மற்றும் மூத்த அமைச்சர்களான வேலுமணி, தங்கமணி உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் இங்கு வந்து தொடர்ந்து ஆலோசனை நடத்த வாய்ப்பு இருக்கிறது. அதன் பின்னதாக அங்கு மேற்கொண்ட ஆலோசனை குறித்து செய்தியாளர் சந்திப்பு இருக்கும், அதில் தெரிவிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிவமாயன். செந்தில்குட்டி, தற்போது நீங்கள் இருக்கக்கூடிய கிரீன்வே சாலை இன்று பத்திரிகையாளரை சந்திப்பதற்கான வாய்ப்புகள், அதாவது முதலமைச்சர் பன்னீர்செல்வம் இன்று பத்திரிகையாளரை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கிறதா? அதாவது நேற்று மாலை வந்து சசிகலா தரப்பிலும் சரி, ஓ பன்னீர்செல்வம் தரப்பிலும் ஆலோசனைகள் நடத்தப்பட்டது. அதாவது இந்த கட்சியில் இருக்கக்கூடிய சொத்துக்களை எப்படி வந்து பாதுகாப்பது என்பது குறித்த விவரங்கள் தொடர்பாக அவைத்தலைவராக இருந்த மதுசூதன் அவர்களே வந்து நேற்று வந்து ஆலோசனை கூட்டத்தில் தெரிவித்திருந்தார். அதை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்பது குறித்த விவரங்களை வந்து பத்திரிகையாளர் சந்திப்பில் தெரிவித்திருந்தார். அதே போல் சசிகலா தரப்பிலும் அங்கு வந்து ஆலோசனை கூட்டங்கள் நடத்தப்பட்டிருந்தது. இந்த கட்சி அடுத்த கட்டமாக என்ன மாதிரி நடவடிக்கைகள் மேற்கொள்வது, ஆளுநர் என்ன மாதிரி ஒரு அடுத்த கட்ட நடவடிக்கையை எடுப்பார், அதன் பிறகு என்ன மாதிரி நடந்து கொள்ள இருக்கிறார்கள் என்பது குறித்த விவரங்கள் எல்லாம் அந்த ஆலோசனை கூட்டத்தில் நடத்தப்பட்டது. அதன் பிறகு இன்று காலை வந்து இன்னும் சில முக்கியமான நிர்வாகிகள், அதிமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், இப்போது இருக்கக்கூடிய சிலர் வரக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் ஓபிஎஸ் தரப்பில் இருக்கக்கூடிய அதிமுகவினர் தெரிவித்து வருகிறார்கள். எனவே அது போன்ற நிகழ்வுகள் இன்னும் சிறிது நேரத்திற்கு பிறகு நடக்கலாம். எனவே அதன் பிறகு ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்த பிறகு இங்கு வந்து பத்திரிகையாளரை சந்திக்க வாய்ப்பு இருப்பதாக இங்கு இருக்கக்கூடிய அதிமுகவினர் வந்து தெரிவித்து வருகிறார்கள். சிவா. அதிமுகவில் ஏற்பட்டுள்ள உட்கட்சி பூசல் தொடர்பாக விரிவான தகவல்களை அளித்ததற்காக விக்னேஷ் மற்றும் செந்தில்குட்டிக்கு நன்றி.